ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய கிச்சனில் சுரக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் நான் ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சுரைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு தக்காளி, வேர்க்கடலையை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பொரியலுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் தனியா தூளையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். காய் வேகணும்னு தண்ணி ஊற்றிடாதீங்க. சொரக்காய் குக் ஆகும்போது அது தண்ணி விடும். அதனால் தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது. சொரக்காய் குக் ஆனதும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட சுவையான சொரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வெறும் சாதத்தோடு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.